நார்த் இண்டியன் ஸ்டைல் குஜியா ரெசிபி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இதை வந்து நம்ம கராஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க ஹோலி டைமில் செய்வாங்க. எங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நாங்கள் தீபாவளி டைமில் செஞ்சு நெய்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விஷஸை சொல்லிக்குவோம். முதல்ல மாவு பிசைகிறதுக்காக ஒரு பெரிய பவுல் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது கூட வந்து அரை பவுல் அளவு சிரோட்டி ரவை. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட பிஞ்ச் ஆஃப் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அவள் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டாள். ஆனால் இதை செஞ்சால் மட்டும் டெய்லி 1 2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். வெளியில் இப்போல்லாம் ஸ்நாக்ஸு இல்லை ஃபுட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னாலே பயமாக இருக்குது. வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது ஸ்டஃபிங்காக ஒரு அரை கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு சுகர், இது கூட 3 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போது வறுக்கிறதுக்காக அரை கப் அளவு பம்பாய் ரவை எடுத்திருக்கேன். இதையும் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரவைக்கு பதிலாக நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு திரும்பவும் அதே வடச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு துருவி வச்சிருக்கிற ட்ரை கோகோனட்டையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பவுடர் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை, இது வந்து எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது கூட வறுத்து வச்சுருந்த ட்ரை கோகோனட் பவுடரையும் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் ஃப்ரை பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். என் பொண்ணுக்கு நெய்யில் ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டா ஸ்டஃபிங் ரெடி. மாவு கூட பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறிருக்கு. இப்போ குஜியாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவை நம்ம பூரி தேய்க்கிறதுக்காக எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சின்ன சைஸ் பாலாக எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதை உருட்டி எடுத்தாச்சு. நான் வந்து இதுக்கு மோல்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கையில் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால் மோல்டை யூஸ் பண்ணி சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கிறேன். இப்போது ஸ்டஃபிங்கு, இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங்கை வச்சா போதும். வச்சதுக்கப்புறமா சைடில் தண்ணியை தொட்டு அதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடனே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டா குஜியா ரெடி. பாருங்கள், இப்போ எடுத்துட்டேன். உடனுக்குடனே செய்கிறதுனால வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது காஞ்சிருக்கிற எண்ணெயில் இதை விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து மோல்டு இல்லாமையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பை எடுத்து நம்ம டிசைன் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் அது வேலை கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால மோல்டை வச்சே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், குஜியா ரெடி ஆயிடுச்சு. வெறும் 1 கப் மாவு எடுத்ததுக்கே ஒரு வாரம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா பசங்க வெளியில் ஃபுட்டையும் ஸ்நாக்ஸையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.